ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். நம்ம தமிழ்நாட்டில் 2 பேரை நம்ம தமிழ்நாட்டோட தெய்வங்களாக நினச்சிட்டு இருக்கோம். ஒன்று கலைஞர் கருணாநிதி, 2வது ஜெயலலிதா அம்மா. ஏன்னா இவங்க நம்ம தமிழ்நாட்டை ஆள்ற மூத்த அரசியல்வாதிங்க. ஆனால் இவங்கெல்லாம் பண்ணாததை விஜயகாந்த் சார் பண்ணியிருக்காரு. இந்த நியூஸ் இதுவரைக்கும், இந்த வீடியோ பார்க்குற இதுவரைக்கும் தெரிஞ்சதா சரித்திரமே கிடையாது. அந்த நியூஸ் இப்போதான் கிடைச்சிருக்கு. அது என்ன நியூஸ்னா, கார்கில்ல போருங்க. 2வது நம்ம தமிழ்நாட்டில் சுனாமி, 3வது ஒடிசால வெள்ளம், 4வது ஆந்திரால புயல். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இன்னொன்று கும்பகோணத்துல தீ விபத்து. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது ஜெயலலிதா அம்மாவும் கருணாநிதியும் ஒத்த ரூபா இந்த மக்களுக்காக கொடுக்கல. ஆனா கேப்டன் இருக்கார்ல விஜயகாந்த், 1 கோடிக்கு மேல இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொடுத்துருக்காரு. சரி, இது எனக்கு தெரிஞ்ச டாபிக், இதை விட்டுருவோம். இன்னைக்கு பேச வேண்டிய டாபிக் என்னன்னா, தேவயானி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜயகாந்த் சாரை பத்தி. விஜயகாந்த் சார் ஒரு டைம் தேவயானிக்கு ஃபோன் பண்றாங்களாமா. அந்த ஃபோன்ல நடிகர் சங்கத்தோட தலைவர் விஜயகாந்த் சார் தான். விஜயகாந்த் சார் தேவயானிக்கு ஃபோன் பண்ணி, தேவயானி, நடிகர் சங்கத்தோட தலைவர் விஜயகாந்த் நான் தான், நீங்க நடிகர் சங்கத்துல ஒரு உறுப்பினரா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தேவயானிட்ட விஜயகாந்த் சார் கேட்கிறாரு. அப்போ தேவயானி என்ன சொல்றாங்கன்னா, சரி சார், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த நிமிஷமே தேவயானிய அதே ஃபோன் காலில் அந்த டைம்லயே நடிகர் சங்கத்தோட உறுப்பினரா ஜாயின் பண்ணி விட்டுறாரு. அதுக்கு தேவயானி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்பு யாருக்காவது இருக்கா? இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா? வாண்டடா ஒரு தலைவர் ஃபோன் பண்ணி ஒரு உறுப்பினரை ஜாயின் பண்ற ஆளை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க. 2வதா தேவயானி இருக்காங்கல்ல, அவங்க விஜயகாந்த் சாரோட ஓன் ப்ரொடக்ஷன்ல 2 படம் நடிச்சிருக்காங்களாமா. அந்த 2 படங்கள் நடிக்கும் பொழுதும் தேவயானி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும் பொழுது அங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஆளு மேக்கப்லாம் போட்டு படத்து ஷூட்டிங்க்கு ரெடியா இருப்பாராமா. அது யாருன்னா விஜயகாந்த் சார் தானாமா. அடுத்ததா 3வது, இந்த கார்கில் போர் நடந்துச்சு பாத்தீங்களா? இந்த கார்கில் போர்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க மக்கள். அதனால கார்கில் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோவை ஆர்கனைஸ் பண்ணி மதுரையில சென்னையில இருந்து மதுரையில அங்க இருக்கிற சின்ன ஆர்டிஸ்ட்ல இருந்து, சின்ன நடிகர்ல இருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரே ட்ரெயின்ல சென்னையில இருந்து மதுரைக்கு கூட்டிட்டு போய், அந்த மதுரையில அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மதுரையில இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு வந்து எல்லாத்தையுமே ஒரே டைம்ல ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்து அவங்கவுங்க நடிகர்களோட அவங்கவுங்க வீட்டுக்கு பத்திரமா அனுப்பிச்சு வச்சாரமா விஜயகாந்த். தேவயானி இதை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தலைமை பொறுப்பு வேற எங்கெங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 3வதா மலேசியா, சிங்கப்பூர், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க நடிகர் சங்கத்துல இருந்து. எதனாலனா நடிகர் சங்கத்துல லாஸ், நிறைய கடன். அதனால விஜயகாந்த் சார் என்ன பண்றாங்கன்னா, நம்ம கலை நிகழ்ச்சி நடத்துவோம் சிங்கப்பூர் மலேசியால, அங்க ஒரு ஃபண்டு கிடைக்கும், அந்த ஃபண்டை வச்சு நாம இந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இங்க இருக்கிற எல்லா நடிகைகள்ல இருந்து, தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா நடிகைகளையும் கூட்டிட்டு போய் ஒரு ஷோவை ஆர்கனைஸ் பண்ணி அங்க சிங்கப்பூர் மலேசியால ஆர்கனைஸ் பண்ணி அதுல இருந்து வர அமௌண்ட்டை வச்சு கடனை கட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சிங்கப்பூர் மலேசியால இருந்து கூட்டிட்டு போய் பத்திரமா அங்கிருந்து மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்தந்த நடிகைகளை வீட்டுக்கு போயிட்டாங்களா, எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு தெளிவா ஃபோன் பண்ணி கேட்டு, இந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்பு விஜயகாந்த் சார்ட்ட மட்டும்தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் பாத்தீங்கன்னா இந்த ஏழை எளியோர்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் பண்றாரு. இந்த நெசவு தொழிலில் நிறைய லாஸ் வந்ததுனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்றாருங்க விஜயகாந்த் சார் அப்படிங்கிறாங்க.